அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்னன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம், அதிலும் சந்திர கிரகணத்தோடு இணைந்து வருகின்ற கிரக மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதாக பாபாவங்க அவர்கள் கணித்திருக்காங்க. அதே நேரம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் பல்வேறு வகையில் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் அடைவதற்குண்டான வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்க பெறுகிறது. அப்படின்னாலும் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இறைத்தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. பொருளாதார ரீதியான மேன்மைகள் உருவாக பெறுவீங்க. அதே நேரம் நீங்கள் எதிர்பார்த்த பல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டங்க. வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தடைப்பட்ட கல்யாண பேச்சுக்கள் இனிதாக நடந்து முடிய ஆரம்பிச்சிடும். வீட்டில் விழாக்கோளம் போகணும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வாக்கு வன்மையான நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டையும் பெறுவீங்க. சிலருக்கு தங்களுடைய செல்வாக்கு கண்டு பொறாமையும் உண்டாகலாம். எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து சுணக்க நிலை மாற ஆரம்பிக்கும். தடைபட்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணிகள் நிறைவடையலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும். குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்க செய்யலாம். கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீங்க. பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில வெற்றி வாகை சூடலாம். மாணவர்களுக்கு படிக்காம விட்ட பாடங்களை படிக்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க. சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்குங்க. கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும். தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தியான நிலையின அடைவாங்க. தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும். உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல திருப்தியான நிலை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம். முயற்சிகளில் ஒரு நல்ல பலனை நீங்கள் காண வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். காதல் வாழ்க்கை இனிமை பெறுங்க. திடீரென ஆன்மீக ஆர்வம் மேலெழலாம். ஒரு தெய்வ ஸ்தலத்திற்கு செல்லக்கூடிய திட்டமும் உருவாகலாம். நிதி விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. வாகன பயணங்கள்ல பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லதுங்க. நிதி நிலைமை சற்று சிரமம் தரக்கூடிய வகையிலையும் இருக்க பெறலாம். தேவையில்லாத செலவுகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க.
குடும்ப உறவுகளில் சிறு மோதல்கள் ஏற்படலாம். ஆனால் உங்களுடைய நிதானமான பேச்சால் அதை சமாளிக்கவும் முடியும். வாழ்க்கை துணைக்கு பரிசு கொடுப்பது உறவை மேலும் வலுப்படுத்தும். தங்களுடைய உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக வயிற்று தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருங்க. தொழிலில் சிறு சவால்கள் இருந்தாலும் நாளின் முடிவில் பலன் தங்களுக்கே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. சகோதரர் சகோதரிகளினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறும். கடின உழைப்பின் பலன் சிறு தாமதத்துடன் கிடைத்தாலும் வெற்றியின் சுவை இனிமையாகவே இருக்கும். பணியிடத்தில் தங்களின் ஒழுக்கமும் பொறுப்பும் மேலதிகாரிகளை கவரக்கூடிய வகையில் இருக்குங்க. ஆன்மீக ஆர்வம் உயர ஆரம்பிக்கலாம். சிலர் தியானம் அப்படி இல்லைன்னா யோகாவில் ஈடுபடுவாங்க. தேவையான முடிவுகளை எடுக்கும் போது பொறுமையாக இருக்க பாருங்க. சொத்து அப்படி இல்லைன்னா வாகன தொடர்பான விஷயங்கள்ல நிதானம் அப்படிங்கிறது அவசியங்க. தான தர்ம மனப்பான்மை அதிகரிக்கவும் செய்யலாம். பிறருக்காக செய்யக்கூடிய சிறு உதவிகளும் பெரிய பலன்களை தருங்க. நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க சிறந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உழைப்பும் நம்பிக்கையும் இணைந்து தங்களை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்லும். அரசாங்கத்தில் இருந்து ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. தங்களின் தன்னம்பிக்கையே தங்களுக்கு இன்று பெரிய பலமாக காணப்பெறப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் நலத்தில் சிறு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். உணவு பழக்கத்தில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. நண்பர்களின் உதவியால் பழைய பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிக்கலாம். செல்வ நிலையும் உயரும். வங்கி கணக்கில் பண வரவு ஏற்படும். பிள்ளைகளின் செலவுகள் பெருமை தரக்கூடிய வகையில் இருக்கும். முக்கியமான ஆலோசனைகள் நல்ல பலன்களை பெற்று தருங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தோன்றலாம். தெய்வ நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீங்க. அதே நேரம் இன்றைய நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. தொழில் சார்ந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வதில் நிதானம் அவசியம். வணிகத்தில் புத்திசாலித்தனமான யுத்திகள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். வாகன ஓட்டத்தில் கவனமாக இருக்க பாருங்க. சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை தேடுபவர்கள் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. விரைவில் நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் இன்றைய நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் சேரும் அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்க பாருங்க. பட்ஜெட் போட்டு செயல்படுவது அவசியம். குழந்தைகளின் நடத்தை நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமைய பெறலாம். தொழிலில் சில தடைகள் இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது வெற்றியை உறுதி செய்யுங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை ஆராயக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் குடும்பத்தில் சிறு மோதல்களும் ஏற்படலாம். அன்பான வார்த்தைகள் அதனை சரி செய்யும். வங்கி கடன் போன்ற விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவைங்க. கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் நிலைமை சீராகவே இருக்கும். நண்பர்களுடன் நல்ல உறவு வைப்பது தங்களுக்கு மன அமைதியை தரலாம். திடீர் பயணங்கள் நிகழலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன நிம்மதியையும் அளிக்கலாம். தங்களுக்கு மோதாதையர் சொத்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வேலை பகுதியில் புதிய திட்டங்களை ரகசியமாக வைத்து கொள்ளுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலர் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி காண்பாங்க. குடும்ப உறவுகள் இனிமையாகவே இருக்கும். பணவரவு உயர்ந்தாலும் செலவில கட்டுப்பாடு தேவை. மேலதிகாரிகளினுடைய பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. உழைப்பை தொடர்வீங்க. பலன்கள் தானாகவே சேரும். நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த நிலுவைப் பணிகள் நிறைவேறும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். மாமியார் வீடு வழியாக மரியாதை கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் சிறு தடைகளை எதிர்கொள்ளலாம். ஆனாலும் முயற்சியை நிறுத்த வேண்டாம். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் தொழில லாபத்திற்கு காரணமாகவே இருக்குங்க. புதிய நண்பர்கள் அறிமுகமாகலாம். இந்த வேளையில மொத்த அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். பிறரை அனுசரித்து செல்ல பாருங்க. தங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. தங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்களினுடைய வருகை சற்று நிதி செலவுகளை அதிகரிக்க செய்யலாம். தங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது ரொம்ப நல்லது. தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். கடினமான நேரத்தில் வாழ்க்கை துணையை உறுதுணையாகவே இருக்கவும் செய்வாங்க.
அதே நேரத்தில் எதிரிகளை எளிதாக வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை சரியாகவே முடிச்சிடுவீங்க. சமூக வட்டம் விரிவு அடையும். நண்பர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். தங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க அதிக பணத்தை நீங்கள் செலவிடுவீங்க. குடும்ப தொழில் தொடர்பான விஷயங்களில் சகோதரர்களின் ஆலோசனை தங்களுக்கு உதவி செய்யும். வீட்டில் பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தேவையற்ற குடும்ப தகராறு ஏற்படலாம். அதே நேரம் தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்பெறும். அரசியலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உருவாகலாம். வேலையில் சில தடைகள் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை கேட்பீங்க. சில சிக்கலான செயல்களை செய்து முடிக்கிறதுல தங்களுடைய துணை தங்களுக்கு உதவுவாங்க. குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதுல நல்ல லாபத்தை காண்பாங்க. தங்கள் மனைவியின் ஆலோசனை தங்கள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கலாம். பணியிடத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். அதே மாதிரி சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட முயற்சிக்க பாருங்க. அதிக வேலை காரணமாக மாலை நேரத்தில் சோர்வாக உணர்வும் செய்வீங்க. பணியிடத்தில் தங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. மாணவர்கள் உயர்கல்விக்கான பாதையை காண்பாங்க. தங்களுடைய வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சிகளில் ஈடுபடுவீங்க.